ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். நமக்கு சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறது எப்படி, அது யாரெல்லாம் செய்தால் நல்லது அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாம் இப்போ அதை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை அப்புறம் பௌர்ணமி அதிலிருந்து வரக்கூடிய 4வது திதி சதுர்த்தி திதியாகும். அந்த சதுர்த்தி திதியில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த சுக்கலபக்ஷ சதுர்த்தி அப்படின்னும், பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அப்படின்னும் சொல்லப்படுது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்க இந்த சங்கடஹர சதுர்த்தி நமக்கு வழி கொடுக்குது. இந்த நாளுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. இந்த நாளில் விரதம் இருக்கிறது, விநாயகரை வழிபாடு செய்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அல்லது பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படுகின்ற இந்த திதி சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை அப்புறம் பௌர்ணமி இதுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி திதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வடமொழியில் சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிறத குறிக்கும். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை சந்திரனுடைய சுழற்சியான சதுர்த்தி அந்த திதி வருது. சரி, சதுர்த்தி இருக்கிற அந்த விரதம் இருக்கிற முறை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே விநாயகர் பெருமானுடைய இந்த நாள் அவருக்கு உகந்த நாள். இந்த அவருடைய அருளை நாம் பெறுவதற்காக விரதம் இருக்கக்கூடிய அந்த சதுர்த்தி விரதம் ஆகும். விநாயகர் எப்பவுமே எளிமையான தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. குழந்தைகள் கூட தெரியும், எளிமையாக விநாயகர் கூட விளையாடுவாங்க. பாபா கூட எப்படி விளையாடுறாங்களோ அது மாதிரி விநாயகர் கூடயும் விளையாடுவாங்க குழந்தை கூட. அந்த மாதிரி எளிமையான தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுனால சதுர்த்தி விரதமும் கூட எளிமையானது தான். இந்த சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை விநாயகரை வலம் வணங்கணும். அருகம்புல், வெள்ளருக்கு, அப்புறம் இதனால விநாயகருக்கு மாலை சாப்பிடணும். முடிஞ்சவங்க நாள் முழுக்கும் உபவாசம் இருக்கலாம். உபவாசம்னா விரதம் இருக்கலாம். சரியா? சரி, விரதம் இருக்கிறோம். என்னென்ன இதை நம்ம படைக்கலாம், என்னென்ன பொருட்களை விநாயகருக்கு நம்ம படைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, நைவேத்தியத்துக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம்னா கொழுக்கட்டை, அப்புறம் அவல், அப்புறம் பொரி, அப்புறம் சர்க்கரையில் செய்த பொங்கல், சுண்டல். இதில் ஏதாவது ஒன்று நம்ம செய்தால் போதும். எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா? அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்ய முடியும். ஸோ எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். சரியா? அப்புறம் சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கணும்னா யார் வேணாலும் இருக்கலாம். குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க, நோய் இருக்கிறவங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க, பல விதமான வாழ்க்கை கஷ்டங்களால் அவதிப்படுறவங்க இந்த விரதத்தை இருந்தால், அப்புறம் கேது தோஷம் இருக்குது இல்லையா, அவங்க கூட நம்ம இந்த விரதத்தை இருக்கலாம். நாகதோஷம் இருக்கிறவங்க இருக்கலாம். இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்புறம் இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விநாயகர் அகவல் படிக்கலாம். என்ன, விநாயகர் அகவல் படித்தோம்னா நமக்கு இந்த இப்போ பார்த்துருப்பாங்க. இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செஞ்சால் குழப்பமே இல்லாத நல்ல மனநிலை நமக்கு கிடைக்கும். அப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கிரக தோஷங்கள் விலகி, சங்கடங்கள் விலகி, காரிய தடை விலகி, சகல விதமான சௌபாகியங்களும் சந்தோஷங்களும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, எந்த நேரத்தில் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சதுர்த்தி திதியில் அது எப்போ அந்த திதி ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அல்லது சதுர்த்தி அன்னைக்கு காலையிலேயே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும். மாலையில் விநாயகர் கோவிலுக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு தான் இந்த விரதத்தையே நம்ம முடிவு செய்யணும், நிறைவு செய்யணும். அப்புறம் இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகருடைய அகவல் படிக்கலாம். சதுர்த்திக்கே உரித்தான ஓம் ஸ்ரீம் கணபதி பதய ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரியாய மோத பக்ஷனாய மமாபீஷ்ட பலம் தேகி பிரதிகூலம் மே நஸ்யது அனுகூலம் மே வசமானய ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை படிக்கலாம். அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் லம் கம் கணபதியே வரவரத சர்வதினமே வசமானே ஸ்வாஹா. நான் சொல்கிற மந்திரம், நான் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜன்மே வசுமானே ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லலாம். சரி, சதுர்த்தி அன்னைக்கு எந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் அப்படின்னு பண்ணோம்னா, சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க காலையில் மாலையில் 2 வேளையும் வீட்டில் விநாயகரை படத்தில் அல்லது சிலைக்கு முன்னாடி விளக்கேற்றி நல்ல புஷ்பங்களை, மலர் மாலைகளை போட்டு, மலர் மாலைகளை வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அருகம்புல் சூட்டி வழிபாடு செய்யணும். அந்த விநாயகருக்கு உரிய மந்திரங்கள், பாடல்களை பாடி தீப தூப ஆராதனைகளை காட்டி பூஜை செய்யலாம். சரி, இதெல்லாம் செஞ்சுருக்கோம். சரி, சதுர்த்தி பூஜை செய்யறதுக்கு என்ன பொருள்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அருகம்புல், வெள்ளருக்கு, மஞ்சள், சந்தனம், குங்குமம், வாசனை மலர்கள், தும்பைப்பூ, இதெல்லாம் பாபான்னு வருவாங்க. பாபா விநாயகர் ஒன்று தானே, அதை சூட்டலாம். 21 வகையான இலைகள், மலர்கள், பழங்கள் இதெல்லாம் கொண்டு விநாயகருக்கு சாத்தி அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறது அதி விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த சதுர்த்தி அன்னைக்கு என்னதான் நம்ம செய்யலாம்? நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை சதுர்த்தி நாளில் செஞ்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். கடன்கள் அடைக்க, நீண்ட கால பகை சமரசம் பேச, வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாள் சதுர்த்தி ஆகும். யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், புரஸ்காரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சதுர்த்தி ரொம்ப நல்ல நாளாக அமையும். இந்த சதுர்த்தி இந்த திதியில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தலாமா கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மற்றும் யம தர்மனுக்கு உரிய திதி ஆகும். இதில் திருமணம் இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்ய ஏற்றது அல்ல. முற்காலத்தில் முன்னெல்லாம் மன்னர்கள் போர் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிரிகளை வெல்றதுக்கு இந்த விஷ சாஸ்திரம், இந்த மாதிரி சாஸ்திரங்களை பயன்படுத்துவதற்கான அக்னி பயன்பாட்டுக்கு இந்த நாளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விரதமெல்லாம் சொல்லியாச்சு, பார்த்தாச்சு, அது சம்பிரதாயம்லாம் பார்த்தாச்சு. பெண்கள் ஆண்கள் மாதிரி இந்த பெண்கள் இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கலாமா அப்படின்னா, பெண்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதுர்த்தி விரதம் இருக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தாங்கன்னா இந்த நாகதோஷம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பெண்கள் வெளியில் வருவாங்க. நல்லா அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அடுத்து எந்தெந்த பிரார்த்தனைகளுக்காக இந்த சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, கிரகத்தில் இருக்கிற தோஷங்கள் விலக, குறிப்பாக கேது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது நாகதோஷம், இந்த சந்திர தோஷம் இருக்கிறவங்க
இந்த சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், தொழிலில் நஷ்டம் ஏற்படுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும், இந்த கேது தோஷத்திலிருந்து விலக்கு கிடைக்கும், நாக தோஷத்திலிருந்து விலக்கு கிடைக்கும், தொழிலில் தடை இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆக நம்ம கண்டிப்பாக இந்த விரதம் இருந்து மகிழ்ச்சியாக இருந்து இப்போ நாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக குறைஞ்சது 10 வருஷமாக இந்த விரதத்தை நாம் கடைபிடிச்சிக்கிறோம். சங்கடமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சங்கட சதுர்த்தி, சங்கட ஹர, சங்கடமெல்லாம் அரும் அப்படிங்கிறத சங்கட ஹர. ஸோ இந்த சதுர்த்தி விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி முடியலைன்னா இந்த காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக இந்த சங்கட ஹர சதுர்த்தியுடைய இந்த நேரலையை நம்ம பாபா பிரேயர் அப்படிங்கிற இந்த யூடியூப்பில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பாருங்கள். அந்த அந்த விரதத்தினுடைய அந்த அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் விநாயகர் எல்லா விதமான விகிதங்களையும் அறுத்து வேலறுத்து மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவார் அப்படின்னு உங்களை வாழ்த்துறேன். உங்களுடைய சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம்.